விசுவாசி அவிவிசுவாசியோடு பிணைக்கலாகாது. விசுவாசி அவிவிசுவாசியோடு பிணைக்கலாகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு என்னோடு இடைபடுவாராக. இந்த வார்த்தையை உற்று கவனித்து பாருங்கள். விசுவாசி அவிவிசுவாசி. இங்கே 2 விதமான ஆட்களை பிரிக்கிறாங்க. ஒருவன் ஆண்டவர் விசுவாசிக்கிறவன். அவன் எப்படி காணப்படுறான்னா, ஆண்டவருடைய கிரியை விசுவாசிக்கிறான், ஆண்டவருடைய அன்பை விசுவாசிக்கிறான், ஆண்டவருக்காக தன் ஜீவனையும் ஒப்பு கொடுக்கணும்னா விசுவாசி. இந்த அவிவிசுவாசி எப்படி இருக்கான்னா, கொஞ்ச நாள் மாத்திரம் ஆண்டவர் தேடுவாங்க. அப்படி தேடிக்கொண்டிருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், இல்லையா அவர் பண தேவையை சந்திப்பார், இல்லையா அவர்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இப்படி 3 காரியத்தையும் ஆண்டவர் செய்தாலும் கூட இந்த அவிவிசுவாசி எப்படின்னா, கொஞ்ச நாள் மாத்திரம் விசுவாசித்து இப்போது அவிவிசுவாசியாய் காணப்படுறார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இது உடனே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியம் தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருப்பாங்க, ஆனால் உடனே தெரியாது. சில வருடங்கள் கழித்த பிறகு தான் அவர்களுடைய முகத்திரையை ஆண்டவர் வெளிக்கொண்டு வருவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆலயத்துக்கு புறப்பட்டு போனாங்க. ஒரு 5 வருடம் வரைக்கும் அந்த அம்மா ஆண்டவருக்காக போகிறது வர்றது எல்லாம் பண்ணாங்க. ஆனால் 6வது வருடம் அவர்கள் இருதயம், அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தனைகள் வெளிப்பட்டு காணப்பட்டது. அவர்கள் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்கே புறப்பட்டு போனாங்க. பாருங்கள், இப்போ அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணார அவர் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு. காரணம் என்ன தெரியுமா? இதான் விசுவாசி. அவர் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருடைய அன்பு ருசித்தவர், ஆண்டவருடைய கிரியை நம்புகிறவர், ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். ஆனால் இவர் அந்த அவிவிசுவாசியோடு அந்த அம்மாவோட திருமணம் செய்து கொண்டதுனால இப்போது பாருங்கள், இவர் கஷ்டப்படுறாரு. காரணம் என்னென்னா, அதான் விசுவாசி அவிவிசுவாசியோடு பிணைக்கலாகாது. நீங்கள் எப்பொழுது விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா, ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் விசுவாசியாக இருப்பீங்க. ஆனால் ஆண்டவரையே நீங்கள் மறுதலித்து போனீங்கன்னா, முன்னிலைமை காட்டிலும்